திட நிலைமை. கொஸ்டின்: அணிக்கோவை தளம் மற்றும் அலகுக்கூடு என்றால் என்ன? ஒரு படிகத்தில் முப்பரிமாண வடிவமைப்பில் அணுக்கள், மூலக்கூறுகள் அல்லது அயனிகள் ஒன்றினை பொறுத்து மற்றொன்று வரையறுக்கப்பட்டு சீராக அமைப்பில் காணப்படுகிறது. இதில் அணிக்கோவை தளம் என்பது படிகம் முழுமைக்கும் சீராக காணப்படும் இந்த ஒழுங்கமைப்பிற்கு அணிக்கோவை தளம் என்று பெயர். படிக அணிக்கோவை தளம் என்று பெயர். அலகுக்கூடு என்றால் என்ன? ஒரு படிக திடப்பொருளில் மீண்டும் மீண்டும் தோன்றக்கூடிய முப்பரிமாண எளிய அடிப்படை வடிவமைப்பு அலகுக்கூடு என அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின்: அணைவு எண் என்பது என்ன? ஒரு படிகத்தில் குறிப்பிட்ட துகளை சூழ்ந்து காணப்படும் அருகாமை துகள்களின் எண்ணிக்கை அந்த குறிப்பிட்ட துகளின் அணைவு எண் என அழைக்கப்படுகிறது. அலகுக்கூட்டை வரையறுக்கும் காரணிகள் என்ன? அலகுக்கூட்டை எவ்வாறு வரையறுக்கலாம்? ஒரு அலகுக்கூடானது அதன் விளிம்பு நீளங்கள் அல்லது அணிக்கோவை மாறிலிகள் A, B மற்றும் C ஆகியவற்றினாலும், விளிம்பிடை கோணங்கள் ஆல்ஃபா, பீட்டா, காமா ஆகியவற்றினாலும் வரையறுக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின்: முதல்நிலை மற்றும் முதல்நிலை அற்ற அலகுக்கூடுகள் என்பவை என்ன? ஒரே ஒரு வகை அணிக்கோவை புள்ளியை மட்டும் கொண்டுள்ள அலகுக்கூடு முதல்நிலை அலகுக்கூடு என வரையறுக்கப்படுகிறது. இவைகள் ஒவ்வொரு முனையிலும் அணிக்கோவை புள்ளிகளை பெற்றிருக்கின்றன. முதல்நிலையற்ற அலகுக்கூடு அலகுக்கூட்டினுள் முகப்பில் கூடுதலாக அணிக்கோவை புள்ளிகளை பெற்றுள்ளவை முதல்நிலை அற்ற அலகுக்கூடுகளாகும். முதல்நிலை எளிய அலகுக்கூட்டில் 7 படிக அமைப்புகள் காணப்படுகின்றன. அவை யாவை? அவை அடிப்படையான அலகுக்கூடுகள் வகைகள்: கனசதுரம், சாய்சதுரம், அறுமுக வடிவம், நான்முக வடிவம், ஆர்த்தோ சாய்சதுரம், ஒற்றை சரிவு, முச்சரிவு வடிவம் ஆகியவை இந்த அமைப்புகள் படிக அச்சுக்கள் மற்றும் கோணங்களில் மட்டும் வேறுபடுகின்றன.